மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாரம்பரிய கத்திரிக்காய் மசியல். இந்த பாரம்பரிய கத்திரிக்காய் மசியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாரம்பரிய கத்திரிக்காய் மசியல் செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 3, கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். பாரம்பரிய கத்திரிக்காய் மசியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கோம். கத்திரிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. இதே ரெசிபியை வந்து நீங்கள் சேப்பக்கிழங்கு வச்சு பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பாரம்பரியமான பேர் இருக்குது, நெகிழி அப்படின்னு சொல்லுவாங்க. நெகிழி குழம்பு இல்லை நெகிழி கறி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இல்லை வெறும் நெகிழின்னு சொல்லுவாங்க. எதனாலனா அதை வந்து அவ்வளோ நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு அதை வந்து வேக வைப்போம். அது வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கு பேர் தான் வந்து நெகிழி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு மசியல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நெகிழின்னு தான் இதோட ஒரிஜினல் பேர். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. பார்த்தீங்கன்னா இட்லி தோசை கூட, இல்லைன்னா ரைஸோட, இல்லாட்டி வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி நல்லா காரமாக ஒரு காரக்குழம்பு இல்லை வத்த குழம்பு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா கட்டியாக செஞ்சு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் சீரகம், இப்போ இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய், கூட கருவேப்பிலை, காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து காரம் கொடுக்கறதே இந்த பச்சை மிளகாய் தான். ஸோ அதனால கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிட்டு மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5ல இருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வந்து வேகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நம்ம கத்திரிக்காய்லாம் வந்து அப்படியே நம்ம இப்படி நசுக்கி விட்டாலே நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். இது வந்து நீங்க இட்லியோட, தோசையோட, இல்ல சப்பாத்தியோட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது வந்து கொஞ்சம் அதை சட்னி பதத்துக்கு ஒரு அந்த மாதிரி லிக்விடா வச்சுக்கலாம். நீங்க வந்து சாதத்தோட சைடிஷா வச்சுக்க போறீங்கன்னா நல்ல ஒரு கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா இதுல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
பாரம்பரிய கத்திரிக்காய் மசியல் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் சுஜா.